வணக்கம் உறவுகளே, நான் ரதி, உங்களில் ஒருத்தி. இன்னைக்கு கரூரில் நடந்த ரொம்ப துயரமான, எப்படி சொல்றது, துயரமான ஒரு மறக்கவே முடியாத கொடூரமான அந்த சம்பவத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் எந்த கட்சியையும் சார்ந்தவள் அல்ல, கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு சாதாரண ஒரு பெண். அந்த கொடூரத்தின் வெளிப்பாடு என்ன மாதிரியான நிறைய பெண்கள், நிறைய பொதுமக்களோட ஒரு கருத்து வெளிப்பாடு குரலாக தான் இது இருக்குது. ஃபஸ்ட்டு மக்களுக்கும் எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தவறு நடந்திருக்கிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அது என்னவென்று தெரியாமல் யாரையும் தவறாக நாம் பேச வேண்டாம். அடுத்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். விஜய் ஃபர்ஸ்ட் டைம் பிரச்சாரத்துக்கு வரல. அவர் ஆல்ரெடி 2 இடங்கள்ல பிரச்சாரம் முடிச்சிட்டாரு. அந்த இடத்துல அந்த பிரச்சாரத்துக்கு வந்த மக்கள் கூட்டத்தை நாம நிறைய காணொலிகள்ல பார்த்தோம், நிறைய விஷயங்களை அதில் பார்த்தோம். அப்படிங்கும்போது உங்களால் அவர் கேட்ட இடத்த கொடுக்க முடியல. அதுக்கான காரணங்கள் நீங்கள் சொன்னீங்க, அதை ஏற்றுக்கொள்ளப்படுறதா தான் இருக்கு. ஆனால் என்ன நான் கேட்குறேன்னா, அந்த இடம் மட்டும்தான் இருக்கா? மக்கள் மேல அக்கறையும் மக்கள் பாதுகாப்பு மேல அக்கறையும் உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க வேற இடத்த கொடுத்துருக்கலாமே. ஏன் அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை? அப்படி கொடுத்துருந்தா இவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டீங்க. அப்படிங்கும்போது கொடுத்துருந்தா இப்படியான ஒரு அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்குமே அப்படிங்கிறது என்ன மாதிரியான நிறைய மக்களோட எண்ண குமரல்களாக இருக்குங்க. அடுத்து தடியடி. அங்கே என்ன கலவரம் ஏதாவது நடந்ததா, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களா, என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல கரண்ட் இல்லை, ஒரே இருட்டாக இருக்கு, என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த காணொலிகளில் பார்க்கும்போது அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு பாதுகாக்கிறதுக்கு அங்கே இங்கே குழந்தைங்களை தூக்கிட்டு ஓடுறாங்க, பெரியவங்களை தூக்கிட்டு ஓடுறாங்க, பெண்களை தூக்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ணில் அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கண்ணில் தண்ணி வர அளவுக்கு. இதில் நீங்கள் எதுக்குங்க தடியடி நடத்துனீங்க? உங்களுக்கு உண்மையாகவே அதை ஏற்றுக்கவே முடியாது. அதை உங்களாலே அதை பண்ண முடிஞ்சதா? தடியடி எப்படி அது முடிஞ்சுது? ரொம்ப ஏற்றே கொள்ள முடியாத ஒரு விஷயங்க. பின்வரும் காலங்களில் தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க. அடுத்து விஜய் ஐயா அவர்களே, உங்களுக்கு தான். நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரீங்க, ஏதோ நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களது எண்ணம் சரியாக இருந்தால் மக்கள் அதற்கான மதிப்பை தரப்போகிறார்கள். நீங்கள் மக்களோட பாதுகாப்புலையும் உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. நீங்கள் ஒரு டைம் குறிப்பிடுறீங்க, நான் இந்த டைமில் நான் பார்க்கணும், இந்த டைமில் பிரச்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த டைமுக்குள்ளே மக்களை பார்த்து பிரச்சாரம் பண்ணுங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குழந்தைங்க, முதியவங்கன்னு நிறைய